Hi, very good morning on all. Today discuss about topic for Python variables and operators. நாம் போன ப்ரீவியஸ் கிளாஸையோட அதாவது அல்காரிதமுக்கான கண்டென்ட் வந்து முடிஞ்சு போச்சுப்பா. ஒரு யூனிட் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி செகண்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைத்தான் நிறைய டைம் சொல்லிகிட்டே இருந்தோம். பைத்தானுக்கான கண்டென்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைத்தானை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கவனிப்பா, பைத்தானை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நம்ம போன ப்ரீவியஸ் 11th ஸ்டாண்டர்டில் வந்து C++ அப்படின்ற ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி படிச்சிருந்தோம். ரைட், அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம 12th என்ன சார் படிக்க போகிறோன்னா, பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னோம். இது ப்ரொசீஜரல் அண்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பியூர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சார், பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளாரையும் ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ப்ரோக்ராமில் நிறைய விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் வந்து இருக்குது. என்னென்ன அப்படின்னா, வேரியபிளை பற்றி தெரிஞ்சிருக்கணும், ஆப்ரேட்டரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேட்டா டைப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் உள்ளார நிறைய போர்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம சொபஸ்டிகேட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே சார், இப்போ பைத்தான் அப்படின்றது பியூர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னீங்க. ஓகே சார், இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டரை பற்றி படிக்க போகிறோம். அது பைத்தான் மட்டும் கிடையாது, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டோக்கனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த லாங்குவேஜை நம்ம சொபஸ்டிகேட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம 11th பார்த்துருந்தோம் அப்படின்னா, வெரி பிகினிங்லே டோக்கனில் வந்து பார்த்தோம். கீபோர்ட்னா என்ன, ஐடென்டிஃபையர்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, பஞ்சுவேட்டர்னா என்ன அப்படின்றத பற்றிலாம் நிறைய பார்த்துருந்தோம். அதை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி அதில் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமான மேஜர் கான்செப்ட். ஃபங்க்ஷனு, அரேஸு, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்டு, இன்ஹெரிடன்ஸு, இது எல்லாமே நெசசரியான ஒரு பார்ட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம 11th வந்து பார்த்தோம். அதே மாதிரி பைத்தான் லாங்குவேஜுக்குள்ளாரையும், சார் நான் சொபஸ்டிகேட்டடாக அந்த லாங்குவேஜை, அதாவது சொபஸ்டிகேட்டடாக லாங்குவேஜை யூஸ் பண்ணணும் சார், சொபஸ்டிகேட்டடாக நான் ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எது சார் நெசசரி அப்படின்னா, உள்ளுக்குள்ளார ஒரு சில ஃபண்டமெண்டல் கான்செப்ட் வந்து ரொம்ப நெசசரியான ஒரு விஷயம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர். பைத்தானுக்குள்ளார எப்படி சார் நான் வேரியபிளை யூஸ் பண்ண போகிறேன், பைத்தானுக்குள்ளார ஆப்ரேட்டர் நான் எப்படி சார் யூஸ் பண்ண போகிறேன்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள். நம்ம அதாவது பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டரில் என்ன சார் பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். பைத்தானை யாரை டெவலப் பண்ணாங்க, எங்கே டெவலப் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரைட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இப்போ என்ன சார் அப்படின்னா, பைத்தானுக்கான இன்ட்ரோடக்ஷன். சார், நம்மளுடைய புக்கில் இன்ட்ரோடக்ஷன் என்ன சார் கொடுத்துருக்கான் அப்படின்றது பார்க்கலாம். பைத்தான் இஸ் ஏ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் பை த கைடியோ வேன் ரோசெம் ஃப்ரம் த CWI Centrum Wisconsin and Informatica, which is a National Research Institute of Mathematics and Computer Science in the Netherlands. அதாவது நம்மளுடைய பைத்தான் அப்படின்றது ஒரு ஜென்ரல் பர்பஸுக்கு க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஜென்ரலான ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணிக்கிறதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் டெவலப் பண்ணாங்கன்னா, டெவலப் பண்ண ஆத்தருக்கான நேம் வந்து கொடுத்துருக்காங்க. கைடியோ வேன் ரோசெம் அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுடைய பைத்தான் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கே அப்படின்னா, நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் அண்டு மேத்தமெட்டிக் இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி நமக்கு டெவலப் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த லாங்குவேஜ் இஸ் ரிலீஸ்டு பை த இயர் ஆஃப் 1991. 1 மார்க் கொஷின்ப்பா, இது ஒரு 1 மார்க் கொஷினு. அதாவது யார் ஆத்தரோ அந்த ஆத்தர் ஒரு 1 மார்க் கொஷினு, எந்த கண்ட்ரியில் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்றது ஒரு 1 மார்க் கொஷின். இயர் ஆஃப் 1991 ஃபஸ்ட்டு நம்மளுடைய பைத்தான் லாங்குவேஜ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பைத்தான் காட் த நேம் ஃப்ரம் த BBC. சார், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைத்தான் அப்படின்ற நேமை எப்படி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எப்படி சார் அந்த பைத்தான் அப்படின்ற நேம் வச்சாங்க அப்படின்னா, BBC ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், பிரிட்டிஷ் பெட்ரோலியம் கார்பரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த BBC சேனலுக்குள்ளார, அதாவது BBC காமெடி சீரீஸ் ஃபார் த 17th மந்த்லி ஃப்ளையிங், அதாவது பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு அந்த டிவிக்குள்ளார பார்த்தோன்னா, இது ஒரு காமெடி சீரியஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்போ வேர்ல்டு லெவலில் இப்போ நம்ம எப்படி வந்து தமிழ் நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து டிவியில் போடுறானோ, அதே மாதிரி பிபிசியில் வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்டோரி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. வேர்ல்டு லெவலில் காமெடி சீரியஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. எது அப்படின்னா, மண்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஸோ
இந்த நேமை தான் எடுத்து இந்த நேமை பேஸ் பண்ணி தான், அதாவது வந்து இது ரொம்ப பாப்புலரான விஷயம், இந்த நேமை சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி ஈஸியாக வந்து இந்த லாங்குவேஜ் வந்து பாப்புலர் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இந்த சீரீஸுக்கான அந்த சீரியலுக்கான நேமை எடுத்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான நேமாக பைத்தான்னு வச்சுருக்காங்க. இந்த பைத்தான் சப்போர்ட்டோட பார்த்தா போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச்சஸ் சார். ரொம்ப தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார், நம்ம C++ஓ நம்மளுடைய C++-ஐ பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் சார். ஆப்ஜெக்டை டிபெண்ட் பண்ணி ப்ரோக்ராமுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து நடக்கும். இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பேர் சார். நம்மளுடைய பைத்தான் அப்படின்றது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங், போத் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சார். ரெண்டுமே உள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீ ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தேவையாஇருந்தாலும் உள்ளார வந்து இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ப்ரொசீஜரல் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்காகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இது தான்ப்பா ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள் என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம். அதில் இது ஒரு 2 மார்க் கொஷின்ப்பா. இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின், முன்னாடி கொடுத்தது எல்லாமே 1 மார்க்கு. இந்த லெசனுடைய ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானுக்குள்ளார என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து லைனாக கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மார்க் கொஷின் தெளிவாக மார்க் பண்ணி படிச்சுக்கோ. ரைட். இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் which can be used for the both scientific and non-scientific programming. சார் இது வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார். இது எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னா சயின்டிஃபிக்கு யூஸ் ஆகுது, அதே மாதிரி நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் யூஸ் ஆகுது. இப்போ இது சயின்டிஃபிக்னா என்ன சார், நான் சயின்டிஃபிக்னா என்ன சார்? இதில் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சார், இதில் சயின்டிஃபிக் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக்னா என்ன சார், ரிசர்ச் ஆர்கனைசேஷனு நிறைய டெக்னிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவிலையும் இந்த ப்ரோக்ராம் வந்து யூஸ் ஆகுது. இது மாதிரி இல்லாத ஏரியாவிலையும் நம்மளுடைய பைத்தான் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து இண்டிபெண்ட், நீங்கள் எந்த ஏரியாவில் இண்டிபெண்ட்டாக தேவை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது வந்து இதுக்கு சப்போர்ட் ஆகாது, இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் ஆகாது, இந்த கம்ப்யூட்டருக்கு சப்போர்ட் ஆகாது, இல்லை இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் ரூலுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இண்டிபெண்ட்டாக நீங்கள் எங்கே தேவை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி தேவை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளுக்குள்ளார கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி. அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராமிங் ரிட்டன் த பைத்தான் ஈஸிலி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். இதுக்கான பெரிய ஹைலைட்டே அதுதான். பைத்தானுக்கான பெரிய கியூ ஃபீச்சர் என்ன சார் அப்படின்னா ஈஸியாக ரீடபிள் பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணிக்க முடியும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது பைத்தான் அப்படின்றது ஈஸி லேர்னிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இப்போ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதோட முடிஞ்சதுப்பா. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொன்னீங்க. பைத்தான் எப்படி சார் ரன் பண்ணுறோம்? உள்ளார நம்ம 12th புக்கில் என்ன வெர்ஷனை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தம்பி பைத்தானில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய புக்கில் என்ன வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3.x அப்படின்ற ஒரு வெர்ஷனை கொடுத்துருக்காங்க. சார் இந்த வெர்ஷன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னாலாம் கிடையாது, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பர்டிகுலராக எது கொடுத்துருக்காங்கன்னா 3.x அப்படின்ற வெர்ஷனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. த வெர்ஷன் 3 ஆஃப் பைத்தான் IDLE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், இந்த பிளாட்ஃபார்மில் தான் பைத்தான் நமக்கு ரன் ஆகுது. இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான விஷயந்தான். அப்படியே கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வந்து உட்காந்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை ஃபுல்லாகவே நான் சொல்லி முடிச்சுட்டு இதுக்கான லிங்க் நான் உனக்கு சென்ட் பண்ணி விட்றேன்பா, இல்லைனா அந்த புக்குலேயே லிங்க் கொடுத்துருப்பான், அதை நான் எப்படி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்றத நான் சொல்கிறேன். வீட்டில் சிஸ்டம் வச்சுருக்கிற ஒவ்வொரு கேண்டிடேட்டும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட். நம்ம இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளார தான் ஃபஸ்ட்டு அதாவது வந்து ஃபஸ்ட்டு கிடையாது, நம்ம பைத்தானை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது IDLE இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட், இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளார தான் நம்ம வெர்ஷன் வந்து பார்த்தோன்னா 3.x அப்படின்ற வெர்ஷன். ஏன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, இந்த வெர்ஷனை தான் ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம யூஸ் பண்ணி படிக்க போகிறோம். ஓகே சார். இதுக்கான சார் நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த பைத்தானுக்கான அப்ளிகேஷனை எப்படி சார் டவுன்லோட் பண்ண போகிறோன்னா அதுக்கான நமக்கு லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. த டவுன்லோட் ஃப்ரம் த வெப் ரிசோர்ஸஸ் www.python.org அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உள்ளார வந்து அதுக்கான ஹோம் பேஜ் போகும். அதை டவுன்லோடை பார்த்தீங்கன்னா வெர்ஷன் கொடுத்துருப்பான். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து 2.x 2.x.2 x.3 x.4 அதே மாதிரி 3.1 3.2 3.x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீ எதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னா 3.x வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படின்னா உன்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ளார பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ரைட். அதுக்கடுத்து ப்ரோக்ராமிங் இன் பைத்தான், இதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சார் இப்போ நம்ம பைத்தானை பற்றி தெரிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சார் பைத்தான் அப்படின்றது ஒன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சார் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி ரீடபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள். ரொம்ப பைத்தானை மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து அதாவது ரீடபிள் பண்ணிக்க முடியும், அதை அண்டர்ஸ்டாண்டபிள் வந்து பண்ணிக்க முடியும். செகண்ட் பாயிண்ட்டு
தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா, சார் பைத்தானில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் நாம் படிக்கக்கூடிய வெர்ஷன் எது அப்படின்னா 3.x அப்படின்ற வெர்ஷன் வந்து படிக்க போகிறோம். இது எப்படி சார் நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது இதுக்கான பிளாட்ஃபார்ம் எது சார் அப்படின்னா IDLE அதாவது வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் லேர்னிங் என்வரான்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த ஃபண்டமெண்டலில் தான் நம்ம 3.x வந்து ரன் பண்ணி எப்படி சார் அதை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து படிக்க போகிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, சார் நீங்கள் இந்த பைத்தானை எப்படி சார் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு தான் அவனே வெப்சைட்டு கொடுத்துருக்கான், www.python.org. இந்த வெப்சைட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னா உள்ளார நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பான். அதில் நமக்கு தேவைப்படக்கூடிய வெர்ஷன்ஸ் வந்து 3.x டவுன்லோட் பண்ணி உன்னுடைய சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கோ. ரைட், இப்போ பைத்தானை என்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ளார நான் யூஸ் பண்ணியாச்சு. அந்த பைத்தான் நான் இன்ஸ்டால் பண்ண உடனே நான் எப்படி சார் ஹவு டு ஹேண்டில் சார், எப்படி சார் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், எப்படி சார் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் அப்படின்ற டாபிக் கீழே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கான்னா, இந்த பைத்தான் ப்ரோக்ராம் கேன் பி ரிட்டன் இன் த 2 ways, நேம்லி இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ட்ராக்டிவ் மோட், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா, நம்ம பைத்தானுக்குள்ளார டேட்டாவை என்ட்ரி பண்ண 2 டைப்பான மோடு வந்து யூஸ் பண்ணி பண்ணலாமா. என்னென்ன அப்படின்னா, ஒன்று இன்ட்ராக்டிவ் மோடு, செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோடு. சார் அதில் இன்ட்ராக்டிவ் மோடுனா எப்படி சார் இருக்கும், ஸ்கிரிப்ட் மோடுனா என்ன சார் இருக்கும் அப்படின்னா, அதாவது இதில் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா இது ப்ராம்ப்ட், அதாவது இந்த சிம்பிள்ஸோட கொடுத்துருப்பாம்பா. இன்ட்ராக்டிவ் மோட் allow us to write the code in the Python command prompt. அதாவது என்ன சிம்பிள் கொடுத்துருப்பான் அப்படின்னா, அந்த பைத்தானை நீ ஃபைலை ஃபஸ்ட்டு நீ ஒன்று கொடுத்தோடனே நீ பிகினிங் உனக்கு என்ன சிம்பிள்ஸ் வந்திருக்கும் அப்படின்னா, பைத்தானுக்கான இன்ட்ராக்டிவ் மோடுக்கான சிம்பிள் நமக்கு, அதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்குக்கான சிம்பிள் வந்து நமக்கு வியூவாக இருக்கும். அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கான அந்த சிம்பிள் நமக்கு வியூ ஆகும். இந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் உனக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட் வந்து டைப் பண்ணலாம். இப்போ எப்படி டைப் பண்ண போகிறோன்னு பார்க்கல. அதாவது பேசிக்காகவே இந்த IDLE அப்படின்ற பிளாட்ஃபார்முக்குள்ளார பேசிக்காக 2 பார்ட்டாக நம்மளுடைய பைத்தான் கோடிங்கை வந்து உள்ளார டைப் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா இன்ட்ராக்டிவ், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீ ஃபைலை ஓப்பன் பண்ணும்போதே கமாண்ட் ப்ராம்ப்ட், அதாவது வந்து உள்ளார வந்து ப்ராம்ப்ட்டுக்கான சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிளுக்கு பக்கத்துலேயே டைரெக்டாக நீ உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தோன்னா கோடிங் வந்து டைப் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட் பார்த்து அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோடுப்பா. ஸ்கிரிப்ட் மோடை வந்து பார்த்தோன்னா நிறைய நம்ம வேர்டு ஃபைலை டைப் பண்ணுற பார்த்தியா, அதே மாதிரி அந்த பேஜுக்குள்ளார ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்தோம் அப்படின்னா உனக்கு எம்டி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த எம்டி பேஜஸில் நம்ம நிறைய வேர்டு டைப் பண்ணுறோம் பார்த்தியா, ஒரு கொஷின் பேப்பரோ இல்லை நிறைய மற்ற டாக்குமெண்ட்லாம் டைப் பண்ணுறோம் பார்த்தியா, அதே மாதிரி டைப் பண்ணி அதை சேவ் பண்ணும்போது கம்பல்சரியாக .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் அதை கம்பைல் பண்ணலாம், ரன் பண்ணிக்கலாம், அதை பார்த்துக்கலாம். அப்போ இந்த 2 டைப்லையும் பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நம்ம டைப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப்பு, இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடு அப்படின்றது ப்ராம்ப்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, டைரெக்டாகவே அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்வரான்மெண்ட்டு. செகண்ட் என்வரான்மெண்ட் என்ன சார் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார அதாவது நியூ ப்ராஜெக்டை போன உடனே உனக்கு எம்டி பிளாங்க் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பிளாங்க் பேஜஸ்க்குள்ளார நீ நிறையா ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, சேவ் பண்ணும்போது டாக்குமெண்ட்டை எக்ஸ்டென்ஷன் .py அப்படின்னு போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நேமை போட்டு சேவ் பண்ணுறேன், SBB.py அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு என்ன சார் பேருனா, த நேம் இஸ் கால்ட் த ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னு பேர். ஓகே சார், இப்போ வந்து நீங்கள் 2 டைப் பண்ண மோடு சொன்னீங்க. இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னு சொன்னீங்க, ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா என்னென்னு சொன்னீங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா, சார் இதில் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னா என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ராக்டிவ் மோடில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இன்ட்ராக்டிவ் மோட் ப்ரோக்ராமிங். இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் இன்ட்ராக்டிவ் மோட் பைத்தான் கோடு கேன் பி த டைரக்ட்லி டைப்டு த இன்டர்பிரட்டர் டிஸ்பிளே த ரிசல்ட் ஆஃப் இமிடியட்லி. இன்ட்ராக்டிவ் மோட் கேன் பி ஆல்சோ யூஸ்டு த சிம்பிள் கால்குலேட்டர். இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் தான் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பேர். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைலுக்கு போய்ட்டு நீவை கொடுத்துட்டு ப்ராஜெக்ட்னு, அதாவது நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே பைத்தானுக்கான அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி ஒரு பேஜ் உனக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்கு தான் ஃபஸ்ட்டு பிகினிங் ஓப்பன் ஆகக்கூடிய பேஜுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பேர். இல்லை பாரு, பைத்தான் ப்ராம்ப்ட் சிம்பிள் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்கள், இது சிம்பிள். இந்த சிம்பிளுக்கு பக்கத்தில் நீ டைரெக்டாக டைப் பண்ணலாம். என்ன டைப் பண்ணலாம்,
5 + 6 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 11 அப்படின்ற அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது வந்து காமன். இதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பேர். இதைத்தான் மேலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் அப்படின்னா பாருங்கள், த இன்ட்ராக்டிவ் மோட் Python code be the directly typed the interpreter display the result of immediately. நம்ம என்ன பண்ணோம் 5 + 6ன்னு கொடுத்துட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் 11 வந்துச்சா இல்லையா, இதுக்கு பேர் இன்டர்பிரட்டர். சார் இந்த இடத்துல இன்டர்பிரட்டர்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னு தெரியணும். நம்ம கம்பைலர்னால் என்னென்னு படிச்சிருப்போம். கம்பைலர்னால் என்ன? கம்பைலர் இஸ் ஏ கன்வெர்ட் த ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு த லோ லெவல் லாங்குவேஜஸ் சார் அப்படின்னு ஆல்ரெடி படிச்சிருப்போம். எங்கே 11th நம்ம பார்க்கும்போதே கம்பைலரை பற்றி படிச்சிருப்போம். கம்பைலர் அப்படின்றது இட் இஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். கம்பைலர் இஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேட் த ஹை லெவல் லாங்குவேஜ் இன்டு த லோ லெவல் லாங்குவேஜஸ் சார் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஓகே சார், இங்கே கம்பைலரை பற்றி சொன்னீங்க, இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்டர்பிரட்டர் தான் என்ன சார்னா கம்பைலர் மாதிரியே தான் இன்டர்பிரட்டர் அப்படின்றதும் டிரான்ஸ்லேட்டர் தான். இந்த டிரான்ஸ்லேட்டர் என்ன சார் பண்ணும் அப்படின்னா ஆன் த ஸ்பாட்டில் என்ன கமெண்ட் வருதோ அந்த கமெண்ட்டை அப்படியே அவுட்புட்டாக நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் தான். எதுலேருந்து எதை ஹைலேருந்து லோவாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு எக்ஸிக்யூஷனை முடிச்சு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் ஆகுது. இப்போ கம்பைலர்னா என்ன, இன்டர்பிரட்டர்னா என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே சார், இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் என்ன சார் பண்ணுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஹை லெவல் லாங்குவேஜ், அதாவது 5 + 6 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜை லோ லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி இந்த 5 + 6 பைனரி ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி இதை ரிசல்ட்டை வந்து கால்குலேஷன், அதாவது வந்து சிம்பிளிஃபை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை நமக்கு அதை பைனரி ஃபார்மேட்லேருந்து மறுபடியும் ஹை லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணி வியூ பண்ணி காமிக்குது. இதுக்காக இந்த இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பேர். நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை ஆன் த ஸ்பாட்டில் கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ராக்டிவ் மோட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார், ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ராக்டிவ் மோடை எப்படி சார் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுடைய பைத்தானை எப்படி சார் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா ஸ்டார்ட்டு ஆல் ப்ரோக்ராமு, அதாவது பைத்தான் 3.x. இந்த பைத்தான் 3.xல பார்த்தோன்னா ஐடிஎல்இ இதான் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னேன். இதுக்குள்ளார 3.xை நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது மாதிரியான பேஜஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னா இது மாதிரியான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜஸுக்கு தான் பேர் இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இதில் போயிட்டு இந்த லொக்கேஷனுக்குள்ளார 5 + 6ன்னு கொடுத்து அப்படின்னா நம்ம என்டர் பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே ரிசல்ட் நமக்கு 11 வரும். இது வர்றதுக்கு காரணம் எது சார்னா த நேம் இஸ் கால்ட் த இன்டர்பிரட்டர். ரைட், இதுக்கு கீழே இந்த கமெண்ட் கொடுத்ததுக்கு கீழே பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். த ப்ராம்ப்ட் இண்டிகேட் த இன்டர்பிரட்டர் ரெடி டு அக்செப்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த சிம்பிள் என்ன பண்ணுது, நான் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடு அப்படின்ற மாதிரியான இது வந்து கேட்குது. தேர்ஃபோர் ப்ராம்ப்ட் த ஸ்க்ரீன் ஐடியல் ஒர்க்கிங் இந்த இன்ட்ராக்டிவ் மோடு. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோடு. ரெடியாக இருக்கேன், உள்ளார கண்டென்ட்டை கூட நான் ஆக்சஸ் பண்ணி உனக்கு ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குது. நவ் லேட்டர் த சிம்பிள் கால்குலேட்டர் பை யூஸிங் த சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். நான் என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னா கீழே வந்து இந்த இன்ட்ராக்டிவ் மோடை யூஸ் பண்ணி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கமாண்டை கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராமு பைத்தான் 3.x அப்படின்னு இருக்குது. ஐடிஎல்இக்குள்ளார 3.x ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மோட் ஓப்பன் ஆகும். அதில் பாரு 5 நான் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 10 இன்புட்டை கொடுத்த உடனே அவுட்புட் எனக்கு 15 வந்துச்சு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்தாங்கன்னா நமக்கு அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே சார், செகண்டு பாருங்கள், அதே மாதிரி நான் பிரிண்ட்டுக்குள்ளார இங்கே பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நமக்கு தெளிவாக தெரியணும். ரைட், இதிலே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. 5 + 10 15 கொடுத்துருக்காங்க. 5 + 50 × 10 கொடுத்துருக்காங்க 505. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் இஸ் வந்து 5 *2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் பவர் அப்படின்னு பேர். அப்போ 5 பவர் ஆஃப் 2 அப்படின்னு பேர். இதான் 25ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், இந்த எக்ஸாம்பிள் அதுக்கடுத்த எக்ஸாம்பிள் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கடுத்து கீழே என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கான்றதை பாருங்கள். இதில் பாருங்கள், எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக வேறு ஒரு எக்ஸாம்பிள். ஒய்க்கு வேல்யூஸ் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்டுக்கு வேல்யூஸ் x + yன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்டுக்குள்ளார த சம்முன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம C++ல் அதாவது வந்து சி அவுட் அப்படின்னு யூஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்ம பைத்தானுக்குள்ளார ஒரு வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு என்ன அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டு யூஸ் ஃபார் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்.
நான் பிரிண்ட்டுக்குள்ளார டபுள் கோட் போட்டு ஒரு கண்டென்ட்டை கொடுத்தனா அந்த கண்டென்ட் அப்படியே பிரிண்ட் ஆகும். எங்கே நம்ம C++ மாதிரி தான். C++ல என்ன பண்ணோம், சி ஓட்டம் போட்டு டபுள் கோட் போட்டு எஸ்பிபின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டு நமக்கு என்ன வந்திருக்கும், நம்ம என்ன டபுள் கோட்டில் கொடுத்தோமோ அது அப்படியே வந்திருக்குமா இல்லையா. இங்கே அதே மாதிரி நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்டில் எஸ்பிபின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் இப்போ என்ன சார் வந்திருக்குன்னா எஸ்பிபின்னு வந்திருக்கும். அதே ஒர்க்கு தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், நான் பிரிண்ட் எஃப்குள்ளார த சம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஃபஸ்ட் அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா த சம்முன்னு வந்திருக்கும். இங்கே இசட்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த இன்ட்ராக்டிவ் மோடு என்ன சார் பண்ணும் அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூஸ் வந்து 10, ஒய்க்கு வேல்யூஸ் வந்து 20, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இசட்டுக்குள்ளார வந்து ஸ்டோர் பண்ணுது. அப்போ இசட்டுக்கு வேல்யூஸ் என்னென்னா 30. அவுட்புட் பாருங்கள், நம்ம கொடுத்த அடுத்த செகண்டே த சம் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு என்ன ரிசல்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான்பா இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ட்ராக்டிவ் மோடுக்கான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கடுத்து பாருங்கள் ஸ்கிரிப்ட் மோடு. சார் நம்ம ஃபஸ்ட்டு பிகினிங்லேருந்து பார்க்கும்போது 2 டைப்பான மோடு வந்து இருக்குது சார். நம்ம பைத்தானை வந்து உள்ளார டேட்டாவை நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கண்டென்ட்டை என்ட்ரி பண்ணிக்கிறதுக்கு 2 டைப்பான மோடு வந்து இருக்குது. இன்ட்ராக்டிவ் மோடு அண்ட் ஸ்கிரிப்ட் மோடு அப்படின்னு ஒன்று சொன்னோம். ரைட். இன்ட்ராக்டிவ் மோடு ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன சார் அப்படின்னா ஸ்கிரிப்ட் மோடு சார். இந்த ஸ்கிரிப்ட் மோடில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் கீழே கண்டென்ட் பாருங்கள். த பேசிக்கலி ஸ்கிரிப்ட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட் சார். கவனிங்க, பேசிக்கலி ஸ்கிரிப்ட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல் கண்டெய்னிங் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட் சார். பேசிக்காகவே இந்த ஸ்கிரிப்ட்ன்றது என்ன சார் அப்படின்னா பைத்தான் ஃபைலெல்லாம் இருக்கக்கூடிய, அதாவது பைத்தான் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர். பேசிக்கலி ஸ்கிரிப்ட் இஸ் ஏ டெக்ஸ்ட் ஃபைல். பேசிக்காகவே ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். எதுக்கான டெக்ஸ்ட் ஃபைலு, கண்டெய்னிங் த பைத்தான் ஸ்டேட்மெண்ட். அப்போ பைத்தான் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைலுக்கு என்ன சார் பேருனா த நேம் இஸ் கால்ட் த ஸ்கிரிப்ட். இன்ட்ராக்டிவ் அப்படின்னா ஆக்டிவ், ஆன் த ஸ்பாட்டில் இன்டர்பிரட்டர் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை அப்படியே ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு பேர். ஸ்கிரிப்ட் மோட் அப்படின்னா இட் இஸ் ஏ ஸ்கிரிப்ட் அப்படின்னாவே டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு பேர். என்ன டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னா பைத்தான் ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஃபைலுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர். இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் ஆர் த ரீயூசபிள் ஆஃப் கோடிங். அதாவது இன்ட்ராக்டிவ்க்கும் ஸ்கிரிப்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா தெளிவாக கவனிச்சிங்க. இன்ட்ராக்டிவ் வந்து ரீயூசபிள் பண்ண முடியாது. இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் வந்து நான் இன்ட்ராக்டிவ் கொடுத்துருக்காங்க. 5 + 5ன்னு கொடுக்குறேன். அவுட்புட் எனக்கு என்ட்ரு பண்ண ப்ரெஸ் பண்ண உடனே 10ன்னு வந்துருச்சு. அவ்வளோதான், இது முடிஞ்சு போச்சு. மறுபடியும் இந்த 5 + 5ஐயோ இந்த 10ஐயோ ரீயூசபிள் பண்ணிக்க முடியுமா? ரீயூஸ் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமானா யூஸ் பண்ணிக்க வந்து முடியாது. த நேம் இஸ் கால்ட் த இன்ட்ராக்டிவ் மோடு. ஸ்கிரிப்ட் மோடு வந்து அது மாதிரி கிடையாது. ஏன்னா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது நம்ம வேர்டை டைப் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கங்க. இதில் நம்ம லைன் பைத்தானுக்கான கோடிங் வந்து டைப் பண்ணுறோம். இந்த கோடிங்கை இப்போ தேவைந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிள் மறுபடியும் எனக்கு தேவைப்பட்டாலும் இதை சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் மோடு வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The script mode is a text file containing the Python statement. The Python script are the reusable of coding. Once the script is created, it can be executed again and again without retyping the script editable. நாம் எடிட் பண்ணி நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் நான் ரீயூஸ் வந்து பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கிரிப்ட் மோட இன்ட்ராக்டிவ் மோட அது மாதிரி பண்ணிக்க முடியாது. ஓகே சார், இந்த ஸ்கிரிப்ட் மோடை எப்படி சார் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் பாருங்கள், ஃபைலுக்கு போய்ட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா முன்னாடி ஒரு டயக்ராம் வந்தது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா உள்ளுக்குள்ளார பைத்தானை ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜ் பிகினிங்கில் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா இது மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது இப்போ நான் பேஜ் ஓப்பன் ஆகுது பாரு, இது மாதிரி தான் வந்திருக்கும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், பைத்தான் 3.7.2 செல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கீழே அதாவது வந்து ஃபார்முலா பார் கொடுத்துருக்காங்க, மெனு பார் கொடுத்துருக்காங்க. ஃபைலு, எடிட்டு, ஷெல்லு, டீபக்கு, ஆப்ஷன்ஸ், விண்டோஸ் அண்ட் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைலில் போயிட்டு தான் அந்த கண்டென்ட், அதாவது வந்து ஃபைலுக்கு போயிட்டு நியூன்னு கொடுத்தாலும் சரி, அதர்வைஸ் இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னு கொடுத்தாலும் சரி, ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தாலும் சரி, அதர்வைஸ் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னு கொடுத்தாலும் சரி, அதாவது ஒரு நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஃபைலுக்கு போயிட்டு நியூ ஃபைல்னு கொடுத்தோம் அப்படின்னா டயக்ராம் அவனே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு எம்டி ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த எம்டி ஃபைலுக்குள்ளார தான் கண்டென்ட்டை நம்ம டைப் பண்ணுறோம். என்ன கண்டென்ட்டை டைப் பண்ணுறோம், அங்கே நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் டைப் பண்ணோமா இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே. இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏவுக்கு வேல்யூஸ் வந்து 100, பிக்கு வேல்யூஸ் வந்து 350, சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்லிட்டேன், நாம் அங்கே எப்படி சி அவுட் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே பைத்தானுக்குள்ளார பிரிண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ பிரிண்ட்டுக்குள்ளார த சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் அவுட்புட்டு த சம்ன்றது அப்படியே பிரிண்ட் ஆகும். சிக்கான வேல்யூஸ் என்ன, ஏவையும் பியும் ஆட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் ஆகுது.
இந்த ஈக்குவல்ட்டுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். நிறைய டைம் வந்து நான் இதை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் டு ஹோல்டு சிம்பிளிஃபைடு டு ஹோல்டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் வேரியபிளை, அதாவது வந்து வேரியபிளை ஹோல்டு பண்ணி வைக்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஈக்குவல்ட்டுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ரைட் சைடில் என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பிரஷனை சிம்பிளிஃபை பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளை ஹோல்டு பண்ணி வைக்க எது சார் யூஸ் ஆகுதுன்னா நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் ஆகுது. ஓகே சார். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி நமக்கு தெரியும். இதில் இந்த 100 350 அப்படின்றது டேட்டான்னு தெரியும். ஏவுக்கு பிக்கும் சிக்கும் வேரியபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். இதில் ஒரு விஷயம் மறுபடியும் கரெக்டாக தெரியணும். என்ன அப்படின்னா சார் நம்ம C++ல் எப்பயுமே அதாவது இன்டீஜர் A = 100 அதாவது டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணி தானே சார் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். பைத்தானில் டேட்டா டைப்பு கிடையாது. அப்படின்னா cannot maintain it as a data type in the Python sir at the time of variable declaration. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்பொழுது அந்த வேரியபிளோடைய இன்ஃப்ரண்ட் ஆஃபில் நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. எதில் அப்படின்னா இன் பைத்தான். இன்கேஸ் நான் C++ல் இது மாதிரி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா கம்பைலர் நமக்கு அந்த இடத்துல எரரை வந்து இன்டிமேட் பண்ணி காமிக்கும். பைத்தானில் வந்து நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண வேண்டிய நெசசரி கிடையாது. அப்போ ஏபிசின்றது மூணுமே வேரியபிள். இந்த வேரியபிளுக்கு வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்காங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணி சிக்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம டிஸ்பிளே பண்ணுது. தட்ஸ் ஆல். ஒரு சிம்பிளான ஸ்கிரிப்ட் மோடுக்கான எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா இதுதான்பா எக்ஸாம்பிள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இந்த டாபிக். ரைட். அதுக்கடுத்து சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பைத்தான ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு சார். இப்போ கண்டென்ட்லாம் ஃபுல்லாகவே டைப் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி C = நீங்கள் உள்ள டேட்டா நம்ம என்ட்ரி பண்ணியிருந்தோம். 3 வேரியபிளை யூஸ் பண்ணி தான் அந்த வேரியபிளுக்கு ஏவுக்கு ஒரு வேல்யூஸு பிக்கு ஒரு வேல்யூஸு C = A + B அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். நம்மவா இல்லையா? ரைட். இப்போ அந்த நான் உள்ளார எல்லாமே நான் டைப் பண்ணி முடிச்சுட்டேன் சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. என்ன அப்படின்னா சார் நம்ம பைத்தானுக்கான ஸ்கிரிப்டை வந்து டைப் பண்ண உடனே வந்து .py அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ண சொன்னீங்க அப்படின்னா எஸ், சேவ் பண்ண சொன்னோம். இதில் பாருங்கள், ஃபைலுக்கு போயிட்டு சேவ்னு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதாவது வந்து டயலாக் பாக்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே இங்கே பாருங்கள், இது ப்ரோக்ராமு நம்ம எந்த ட்ரைவில் சேவ் பண்ணி வைக்கிறோமோ அந்த ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், நம்ம என்ன ஃபைலை சேவ் பண்ணாலும் கம்பல்சரியாக உள்ளார என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா .py அப்படின்ற நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஃபைல் நேமை நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்ட ஆன் த ஸ்பாட்டில் சார் இதை நீங்கள் வந்து C++ வந்து கம்பைல் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க, ரன் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க. பைத்தானில் எப்படி சார் கம்பைல் பண்ண போகிறோம், பைத்தானில் எப்படி சார் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், பைத்தானில் கம்பைல் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், ஃபைல் மெனு, ஃபைலு எடிட்டு ஃபார்மேட்டுக்கு பக்கத்தில் ரன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரன்னில் போயிட்டு ரன்னை கொடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அதில் ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அப்படின்னா ஷார்ட்கட் கீபோர்டுக்குள்ளார நீ F5ன்னு கொடுத்தாலும் நமக்கு என்ன சார் ஆகுனா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து வெரிஃபை பண்ணும், கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நாம் அதை ரன் பண்ணணும். எப்படி சார் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், அதுக்கு முன்னாடியே சார் இப்போ நான் ஒரு கண்டென்ட் வந்து தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். எப்படி சார் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்கேஸ் நான் பிரிண்ட்டுக்கு PRINT அதுக்கு பதிலாக நான் PRITன்னு போட்டிருக்கேன். இது பேசிக்காகவே அன்டிஃபைனட் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணாத வேரியபிள். இப்போ எரர் நமக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கும். பைத்தானுக்குள்ளார எரரை மென்ஷன் பண்ணி காமிக்க என்ன கலரை இன்டிமேட் பண்ணி காமிக்கும் அப்படின்னா ரெட் கலரில் என்ன கண்டென்ட்டோ எந்த கண்டென்ட்டில் மிஸ்டேக் ஆகிருக்கோ அந்த மிஸ்டேக்கான கண்டென்ட்டை எரர் வந்து அக்கராச்சு அப்படின்னா அது இன்டிமேட் பண்ணி, அதாவது எக்ஸ்ப்ளனேஷனோட இன்டிமேட் பண்ணி காமிக்கும். எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் எடிட்டர் நம்ம எந்த பேஜ் டைப் பண்ணியிருக்கோமோ அந்த பேஜுக்கு போயிட்டு நம்ம மிஸ்டேக்கான கண்டென்ட்டை டைப் பண்ணி அதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ரன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்பா விஷயம். ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன சார் அவுட்புட் வந்திருக்கும் அப்படின்னா அதே இடத்துல போனோம் அப்படின்னா அதாவது வந்து தசம் 450 அதாவது ஏவுக்கு ஒரு வேல்யூஸு பிக்கு ஒரு வேல்யூஸை கொடுத்தா ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. அவ்வளோதான்பா, முடிஞ்சு போச்சு. இதுதான் அதாவது வந்து ஸ்கிரிப்ட் மோடில் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணி அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன சார் அப்படின்னா இதுதான்பா ப்ரொசீஜர். இப்போ 2 விஷயத்தை பற்றி தெரியணும். ரொம்ப ஈஸியான விஷயம்பா, இது பெரிய விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு பைத்தான்ன்றது ஜென்ரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது அதாவது வந்து ஸ்கிரிப்ட் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஃபஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து மற்ற லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக ரீடபிள் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் ஒன் இஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ரைட். அதுக்கடுத்து ஒர்க் என்ன சார் அப்படின்னா
சார் இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறம் எங்கே டெவலப் பண்ணாங்க, நெதர்லாந்தில் யார் டெவலப் பண்ணாங்க, கைடியோ வேன் ரோசெம் அப்படின்ற பர்சன் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி சொன்னோம். அதுக்கடுத்து பைத்தானை நம்ம கற்றுக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சார் பைத்தானை நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று டைப் மோடு, இன்ட்ராக்டிவ் மோடு, ஸ்கிரிப்ட் மோடு. அதில் இன்ட்ராக்டிவ் தான் முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்துல இன்டர்பிரட்டர் வந்து யூஸ் ஆகுது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்டர்பிரட்டர் அப்படின்னா, கம்பைலர் மாதிரி தான் இன்டர்பிரட்டர். இன்டர்பிரட்டர் அப்படின்றது தான் டிரான்ஸ்லேட்டர் தான். அதை பற்றி முன்னாடியே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டாக அந்த 2 டைப்பு எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இன்ட்ராக்டிவ் மோடுனா என்ன, ஸ்கிரிப்ட் மோடுனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை வந்து பார்த்துருந்தப்பா. இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்து ஓவர். ரொம்ப ஈஸியான விஷயம் தான். கண்டென்ட் எழுதுறதுக்கு உனக்கு நிறைய கண்டென்ட் இருக்காது. கரெக்டாக 1/2 hour தான் கிளாஸ் வீடியோ வந்து போடுறேன். அந்த வீடியோ மட்டும் கரெக்டாக பாரு. இன்றைக்கி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் இல்லை. அந்த கண்டென்ட் வாட் இஸ் வாட்ன்றதை மட்டும் பாரு. மற்றபடிக்கு இன்றைக்கி ஹிண்ட்ஸ் எழுதுறதுக்கு நெசசரி கிடையாதுப்பா. இன்றைக்கி வேண்டாம், உன்னை எழுதுறதுக்கான இது வேண்டாம். அந்த கீ ஃபீச்சர் ஆஃப் பைத்தான் ஒன்று வந்துருக்கு பார்த்தீங்களா, அதாவது பிகினிங்கில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நடத்தின பாருங்கள், அதாவது ஃபஸ்ட் பேஜில் வந்து நடத்தின பாருங்கள். கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஒரு டாபிக் மட்டும், அது ஒரு 3 மார்க் கொஷினாக இருக்கும். இதை மட்டும் எழுதுங்க. அதுக்கடுத்து இந்த கமெண்ட் ஒரு டைம் அப்படி சும்மா ஒரு ஹாஃப் பேஜ் தான் வரும். அந்த ஹாஃப் பேஜில் என்ன வேணுன்ற கண்டென்ட்டை மட்டும், அதாவது வந்து ஸ்கிரிப்ட் மோடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், அது இன்ட்ராக்டிவ் மோடுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி பார்த்துங்க. மற்றபடிக்கு பெருசாக ஹிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி நோட்ஸ் எது இல்லைப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ. நண்டாள்.